Hello. Am I audible? கேக்குதா? Yeah, sir. Okay. So I welcome you all for this training program. Certified ESG practitioner. So ஒருத்தர் எழுதிருக்காங்க kindly use English also. பட் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ல நம்ம எல்லாம் பண்ணதை நான் தமிழ்ல தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். பட் கொஞ்சம் little bit I will use English also. Okay. Welcome Mr. Karthik. Mr. Harigo Selvamani, welcome. Razak, welcome. Suraj Mali, வணக்கம். தேன்மொழி, துளசி ராஜ், welcome. Arvind Raj, Rajiv, Gopinath, Sasikumar, welcome. Chandrasekharan, welcome. Sivabalu, welcome. Okay. ஸோ உங்க அனைவரையும் வருக வருக என்று நினைக்கிறேன். ஸோ ரொம்ப வெயிட் பண்ண வேண்டாம். ஒரு சூப்பரான டாபிக் இன்னைக்கு தேவையான ஒரு டாபிக். நமக்கு தேவையில்லையோ நம்முடைய இந்த உலகத்துக்கு இந்த பூமிக்கு தேவையான ஒரு டாபிக் இது. ஸோ லெட் மீ ஸ்டார்ட். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் let me introduce myself. My name is C.S. Ilango. I'm basically a mechanical engineer, MBA, and LLB. I undergone various training on lead auditor certification like ISO 9001, 14000, 43001, 27001, 31001, like that. I qualified in more than 12 lead auditors, and I'm also a certified sustainability auditor as per AA 1000. இந்தியாவிலே மொத்தம் 12 பேர் தான் அந்த கோர்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் ஆல்சோ ஒன் ஆஃப் தெம். ஸோ ஐ காட் அன் அத்தாரிட்டி டு ஆடிட் எனி கம்பெனி ஃபார் சஸ்டைனபிலிட்டி அண்ட் கிவ் சர்டிஃபிகேஷன். கிட்டத்தட்ட ஒரு 70 இண்டஸ்ட்ரீஸ்க்கு இஎஸ்ஜி ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி ஈகோவாடிஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் ரேட்டிங். ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஜிஹெச் கால்குலேஷன்ஸ் எப்படி பண்ணணும். ஸோ இதை பற்றி நிறைய ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ தட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ டுடே. ஓகே, மேக்ஸிமம் உங்களோட சேட் பாக்ஸில் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. ஸோ தட் இட் வில் பி மோர் லைவ் பண்ணுங்க. ஸோ மிஸ்டர் சிவகுமார், ஐ எம் நாட் ஏபிள் டு ஹியர் ஃபுல்லி கிளியர். வாட் அபவுட் அதர்ஸ்? மற்றவங்களுக்கு கேட்குதா? எஸ் டைப் பண்ணுங்க. கேட்குறாங்க? எஸ் எஸ் எஸ். வெரி குட். ஒரு சின்ன ஒரு நீங்க என்னவா இருக்கிறீங்க அது மட்டும். நீங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க, மோர் தேன் 50-60 பீப்புள் வந்திருக்கிறீங்க. நீங்க என்னவா இருக்கிறீங்க? லீட் ஆடிட்டர் ஆகவா, அல்லது கெமிஸ்ட், லேப் மேனேஜர், நீங்க என்னவா இருக்கிறீங்க கொஞ்சம் போட்டீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா. இஎஸ்ஜி மேனேஜரா இருக்கீங்களா, அல்லது சேஃப்டியா இருக்கிறீங்களா, அக்கௌண்டிங், டாக்ஸ் கன்சல்டன்ட், இஎஸ்ஜி அனலிஸ்ட், வெரி குட், சகாயா, quality manager, assistant professor in university, manager quality, quality manager. Okay, I think Mr. Sivakumar, please take care of your phone, because for others it is working. A small check, no problem.
So before going into the subject, let us understand what is ESG. இந்த வார்த்தை வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டு இருக்கோம். இங்க ESGன்னு கேள்விப்பட்டிருக்காங்க. ஸோ ESGனா என்ன? ESGக்கு முன்னாடி நம்ம வந்து தெரிஞ்சுக்கூடிய விஷயம் தான் சஸ்டைனபிலிட்டி. ஸோ சஸ்டைனபிலிட்டினா என்ன? ஓகே, ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் கேட்குறேன். இந்த பூமி யாருக்கு சொந்தம்? டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. யாருக்கு சொந்தம்? ஓகே, வெரி குட். ஓகேங்களா? ஆல் லிவிங் திங்ஸ் அந்த கான்செப்ட். வெரி குட். இந்த பூமி யாருக்கு சொந்தம்? டு தி நேச்சர். ஓகே, ஆல் தி லிவிங் பீயிங்ஸ், எல்லாருக்கும் சொந்தமான ஒரு விஷயம். வெரி குட். ஆல் லிவிங் ஆர்கானிசம். வெரி குட். எவ்ரி ஒன், ஃபார் மீ, ஃபார் ஆல் லிவிங் பீயிங்ஸ். ஒரு கொஸ்டின் கேட்குறேன். வாட் அபவுட் டுடே ஆர் டுமாரோ ஆர் ஆஃப்டர் 10 years or after 100 years, after 1000 years, after 1 lakh years? அவங்களுக்கு சொந்தமா? So living beings, what about present living beings and what about future? That means even after 1000 years, after 10,000 years, after 1 lakh years, all kind of generations. Very good, Mr. Kobi. But நம்ம யோசிக்கிறது இல்லை. We think that as if this planet is only for us. இது நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பிளான் நினைச்சிட்டு நம்ம we are working, but we are not going to bother about the future. Yes, Mr. Chalakumar. Future also it is required. But இப்போ என்ன பிரச்சனை ஆக்சுவலா? What's the real problem going around the world? நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னு பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், நம்மளுடைய இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. தொழில் புரட்சி ஆரம்பிச்சது 1850. ஸோ நீங்க யாருமே வந்து ஒரு பெருசா வந்து நீங்க நோட்ஸ் எதுவும் எடுக்க வேண்டாம். பிகாஸ் ஐ வில் கிவ் ஆல் தீஸ் ஸ்லைட்ஸ் அண்ட் எவ்ரி திங் டு யூ. ஸோ நோ ப்ராப்ளம். நீங்க கொஞ்சம் ஆக்டிவா லிசன் பண்ணலாம். அண்ட் நீங்க ஐயா குளோபல் வார்மிங் நீங்க வந்து இதில் டைப் பண்ணலாம். ஸோ தட் ஆல் தி கண்டென்ட் ஐ வில் கிவ். அதர்வைஸ் யூ டேக் லாட் ஆஃப் டைம். இந்த வேர்ல்டு வந்து நமக்கு சொந்தம், ஃபியூச்சருக்கு சொந்தம். ஆனா அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆரம்பிச்ச போது 1850களில் ஆரம்பிச்சது. ஸோ நிறைய ஃபேக்டரிஸ் வந்தது. ஸோ டுடே வி ஆர் ஆல் என்ஜாயிங் தி குட் வேர்ல்ட், sophistication, luxury, everything because of the industrial revolution. That's a good part. So what's the bad part is, நமக்கே தெரியாம நம்மளோட இந்த பூமியை வந்து நம்ம வந்து பொல்யூட் பண்ணிட்டு இருக்கோம். Pollution means not only the gases or something like that. நம்ம வந்து இங்க வந்து நிறைய கிரீன் ஹவுஸ் கேஸை வந்து எமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தட் மேக்ஸ் அவர் வேர்ல்டு ஹாட்டர் அண்ட் ஹாட்டர் அண்ட் ஹாட்டர். அதாவது 100 வருஷத்துக்கு 1 டிகிரி நம்ம பூமி வந்து வெப்பநிலை கூடிச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா 50 வருஷத்துக்கு ஒரு தடவை கூடிச்சு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு 1 டிகிரி கூடுது. ஸோ திஸ் எக்ஸ்போனன்ஷியல் growth in the வார்மிங். பூமி வந்து வெப்பமயமாகும், குளோபல் வார்மிங். ஸோ அதோட பிரச்சனை என்ன? ஸோ டியூ டு திஸ் ஒன், the entire world will become not suitable for any living things to live. எந்த உயிரினமும் வாழ முடியாத அளவுக்கு போயிடும். ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த பூமி. ஸோ அதனாலதான் வேரியஸ் இன்டர்நேஷனல் கவர்மெண்ட்ஸ், WTO இருக்கட்டும், ISO இருக்கட்டும், அல்லது G20, நிறைய ஆர்கனைசேஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆல் தி கண்ட்ரிஸ் ஹேஸ் டு பாஸ் இன் தியர் ஓன் கண்ட்ரி. பாரிஸ் கன்வென்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க? பாரிஸ் கன்வென்ஷன்னா எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, தட் அக்ரிமெண்ட் as per the பாரிஸ் கன்வென்ஷன் 2050 நம்மளுடைய எமிஷன் லெவலை 150 இயர்ஸுக்கு முன்னாடி உள்ளது கொண்டு வரும். So you have to bring down the emissions
as good as it was there in 1850. In the year 2050, it's called net zero. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை கம்மி பண்ணணும், அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா கவர்மெண்ட்டும் signed an agreement. So each and every country is passing a lot of regulations, act, law, rules to control this emission. Otherwise, the entire world will become. We are going to see the damage. Now itself, we are seeing many places rain is very high. Some places there's no rain. The climate is changing. So to avoid that one, all the countries are bringing their own regulations. அதனால நம்ம டீட்டெயில பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த ரெகுலேஷன்ஸ் வரதா இருக்கிறதுனால இப்போ வந்து இந்த ஆல் திஸ் ரெகுலேஷன் ஆர் வெரி சாஃப்ட், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ரெகுலேஷன்ஸ், ஸ்ட்ரிக்ட் கிடையாது. பட் கம்மிங் இயர்ஸ்ல it will become more stricter and stricter and stricter. After some time, நீங்க இதை பண்ணலன்னு நீங்க க்ளோஸ் பண்ணிட்டுங்க, எனக்கு இண்டஸ்ட்ரி தேவையில்லை, எக்கனாமி தேவையில்லை, பட் எனக்கு எர்த்து தான் தேவை, இந்த பூமி வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இந்த உலகம் ரொம்ப சீக்கிரத்துல போகும். We are all going to witness it. So this is what global warming. So the global warming கொண்டு வரதுக்கு நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. So any actions to protect our earth today, tomorrow and in future also, it is called sustainability. What is the difference between sustainability and ESG? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sustainability is இந்த உலகத்தை நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வருங்கால சந்ததிகளுக்கு டேமேஜ் பண்ணக்கூடாது, முடிஞ்ச நல்லது பண்ணணும். சஸ்டைனபிலிட்டி. ESG அப்படிங்கிறது என்னன்னா, அந்த சஸ்டைனபிலிட்டியை எப்படி ஒரு பிசினஸ்க்குள்ள கொண்டு வர்றது. பிகாஸ் sustainability can be practiced by government. Sustainability can be practiced by cities. Sustainability can be practiced by an individual also. நீங்க தனி மனிதனா கூட சஸ்டைனபிலிட்டி ப்ராக்டிஸ் பண்ணலாம். நானும் ஒரு வீடு கட்டுறேன், அந்த வீடு வந்து ஃபுல்லாவே சஸ்டைனபிளான பண்ணணும். பில்டிங் வந்து சஸ்டைனபிள், அங்க வந்து நோ பவர் கன்சப்ஷன், நானே என்னோட பவர் ஜெனரேட் பண்ணிப்பேன், நானே எனக்கு தேவையான காய்கறிகளை உருவாக்கிக்குவேன். ஸோ தட் ஐம் டூயிங் இட். இது வந்து பர்சனலா நான் பண்ணக்கூடிய ஒரு சஸ்டைனபிலிட்டி. பட் இங்க சொல்றது என்னன்னா, சஸ்டைனபிலிட்டி ஃபார் அ இண்டஸ்ட்ரி, ஒரு பிசினஸ்க்குள்ள ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி கொண்டு வந்து தான் ESG. ஸோ இந்த ESG வந்து யாரெல்லாம் டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா செபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1000 listed companies they have to practice ESG and they have to submit their report every year. அந்த ரிப்போர்ட் நல்லதா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், தட்ஸ் நோ ப்ராப்ளம், பட் யூ வாண்ட் டு சப்மிட். somehow you want to submit. So next year maybe another 1000 or 10,000. After some time என்ன சொல்லிடுவாங்க, everybody has to practice it அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் கொண்டு வராங்க. So that is a starting point. Each and every sustainability அந்த PSR அதுல பாத்தீங்கன்னா கடைசியா வந்து சப்ளை செயின் கூட வருது. ஸோ டாப் கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்களோட சப்ளை செயின் அப்படிங்கும் போது எல்லாருமே இதில் அஃபெக்ட் ஆகும். ஸ்லோலி all the people has to work on sustainability மாதிரியான சிச்சுவேஷன் வந்துட்டு. RBI ESG கைட்லைன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சர்டன் லெவலுக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் வரதா இருந்தால் you have to go for a ESG risk. ESG ரிஸ்கை வந்து நீங்க ஹேண்டில் பண்ணாதான் உங்களுக்கு ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பாசிபிள் சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாம டுடே இன்வெஸ்டர்ஸ் அவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க ஒரு ESG ஃபாலோ பண்ற கம்பெனி, சஸ்டைனபிலிட்டி ஃபாலோ பண்ற கம்பெனி
இன்னொன்று சஸ்டைனபிலிட்டி ஃபாலோ பண்ணாத கம்பெனி. எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க? சஸ்டைனபிலிட்டி ஃபாலோ பண்ற கம்பெனினா ஏ, சஸ்டைனபிலிட்டி ஃபாலோ பண்ணாத கம்பெனி வந்து பி. எதை ப்ரிஃபர் பண்ணாங்க? நீங்களே ஒரு இன்வெஸ்டர் தான், யாரை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ். ஸோ மிஸ்டர் ஹரி, நீங்க வந்து என்ன இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுங்க? இட் இஸ் ஆல் தேர் இன் தி ஸ்லைட். ஐ வில் நியூ தட் ஸ்லைட். அது இல்லாம வேரியஸ் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் அவைலபிள். இஸ் ரிகார்டிங் என்வாயன்மெண்ட், சோசியல், கவர்னன்ஸ், இதை பத்தி நிறைய வாட்டர் ரெகுலேஷன்ஸ். முக்கியமானது சிபேம். உங்களுக்கு நல்லா தெரியும், யூரோப்பியன் யூனியன்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் உள்ள போகிறதா இருந்தா யூ ஹேவ் டு கிவ் CE மார்க்கிங் சர்டிஃபிகேஷன்ஸ் அவைலபிளா இருக்கும். பட் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, தட் இஸ் ஃபார் காம்பனன்ட். நீங்க எது எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி, யூ ஹேவ் டு கிவ் சிபேம் ரிப்போர்ட். சிபேம்ங்கிறது அவங்களோட ஒரு கார்பன் மெக்கானிசம். ஸோ அதுல போயிட்டு நம்ம வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி, இப்போதைக்கு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நீ யூ சப்மிட் த ரிப்போர்ட், தென் ஒன்லி வில் ஆகும். ஆஃப்டர் சம் டைம் என்ன சொல்லுவாங்க, நோ யுவர் கார்பன் எமிஷன் இஸ் ஹையர், இதுக்கு மேல பண்ண நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ணுங்க. இன்னும் என்ன சொல்லுவாங்க, இதுக்கு மேல நீ அதிகமாக போச்சுன்னா டோன்ட் சென்ட் டு அஸ். அதே மாதிரி ஜெர்மனிஸ் டியூ டிலிஜென்ஸ் ஆக்ட்னு ஒன்று பாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எனிபடி ஹூ இஸ் சப்ளைங் டு ஜெர்மனி, தே ஹேவ் டு கம்ப்ளை வித் திஸ் ஆக்ட். இப்போதான் லைட்டா ஸ்டார்ட் ஆகிடுது. இது வருஷனாகி இன்னும் அதிகமாகி வித்தின் 5 years இது வந்து ரொம்ப ஒரு இதோட இம்பாக்ட் எல்லா இடமும் தெரியுற மாதிரி. ஸோ திஸ் வாட் பீப்பிள் ஆர் எக்ஸ்பெக்டிங். இது இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ESG ப்ரொஃபஷனுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் வந்து ஒரு உறுதிமொழி இருக்கு. என்ன இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா அந்த ஆங்கிள் நம்ம கொஞ்சம் பாத்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் செய்யட்டும், ஆக்ட் செய்யட்டும், அண்ட் அஸ் எ பர்சன், ஒரு தனி மனிதனா நாம சம்திங் யூ டு ஆட் டு தி எர்த், சம் வேல்யூ டு ஆட். நம்மளால முடிந்த ஒரு நல்ல விஷயத்த இந்த பூமிக்கு நம்ம செய்யணும். ஓகே, ஸோ எத்தனை பேர் கமிட் பண்றீங்க உங்களை? then it will be more interesting. The job opportunity, so many things are available that I will explain after some time. First of all, as a human being, ஒரு மனிதனா நான் வந்து இந்த எர்த்துக்கு வந்து I want to contribute to this earth. ஸோ எத்தனை பேர் வந்து நீங்க வந்து ப்ராமிஸ் பண்றதா இருந்தா, ப்ளீஸ் டைப் ஐ லவ் எர்த், ஐ லவ் மை மதர் எர்த் அப்படின்னு டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. ஐ லவ் மை மதர் எர்த். வெரி குட். ஐ லவ் மை மதர் எர்த். எப்படி நமக்கு எல்லாருக்குமே மதரை பிடிக்கும், அம்மாவை பிடிக்காத யாரா இருப்பாங்க? எல்லாருக்கும் அம்மா பிடிக்கும். ஆனா முதல் அம்மா யாரு நமக்கு? See, we came through our mother. பட் உண்மையான மதர் அப்படிங்கிறது நம்மளுடைய எர்த்து. ஸோ நம்மளோட முன்னோர்கள் வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க பை மிஸ்டேக், நோ ப்ராப்ளம், லெட் அஸ் forgive them. பட் நாம என்ன பண்ணலாம்னா, as a human being, நம்மளால என்ன பண்ண முடியும்? அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா? டுடே ஐ வில் பி ஸ்லீப்பிங் வெரி happily because I am going to convey this information to nearly 80 people. So that's what இன்னைக்கு எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரம். ஒரு 20 பேருக்கு, ஒரு 80 பேருக்கு சொல்ல முடியும். ஹாப்பி. அது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயம். ஸோ ESG is something different, பட் நாம வந்து as much as possible go to do something. ஸோ இதெல்லாம் கத்துக்கிட்ட அப்புறம் பாத்தீங்கன்னா, நான் ஒரு பக்கத்து கடைக்கு பார்த்தா என்னோட வெஹிக்கிள் எடுக்கிறது இல்லை, நடந்து போகணும். நடந்து போயிட்டு ஒரு மஞ்சள் பை தூக்கிட்டு காய்கறி கடைக்கு போயிட்டு நான் வரணும். எஸ், வெரி குட் டாக்டர் சந்தோஷ். தேங்க்யூ வெரி மச். We are all here to protect the earth. Very good.
Fantastic. Tamil channel, yes, very good. ஸோ இதை பார்க்குறவங்க வந்து நம்ம ஒரு விஷயம் என்னன்னா, அதுக்கப்புறம் நான் சைக்கிள் ஒன்று வாங்க ஆரம்பிச்சேன். எங்கள் வீட்டில் ஒரு சைக்கிள் இருக்கு, ஆர்டினரி சைக்கிள். ஸோ ஐ யூஸ் டு கோ பை சைக்கிள். எல்லாரும் கொஞ்சம் கேவலமா பார்ப்பாங்க, என்னப்பா இந்த காலத்துல யாரா சைக்கிள் ஓட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் தெரிஞ்ச அப்புறம் நான் அவங்களுக்கு கேவலமா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க உங்களுக்கு இன்னும் அந்த அவேர்னஸ் வரலையா? அவங்க தான் வைக்கப்படணும். இங்க இருந்து போறதுக்கு நீங்க ஒரு 1/2 லிட்டர் அது மூலமா கொஞ்சம் எமிஷன் நீங்க கம்மி பண்ணிருக்கீங்க, அது மூலமா நம்ம ஏதோ ஒன்று கான்ட்ரிபியூட் பண்றீங்க. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ வி ஷுட் ஹாவ் அவர் ஓன் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வேற யாரும் வந்து அப்படி ப்ராக்டிகலா சொல்லி தரும் போது, நீங்க ப்ராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, people will not appreciate you, they will laugh at you. No problem. Sir, good evening, sir. Yeah, good evening. Sir, நான் இப்பதான் அட்டன் பண்ண சாஜா லேட் ஆயிடுச்சு சார். பூபால் சார், சென்னையில இருந்து. Okay, very good, very good. Okay, sir. Okay. Yeah, it is good for cycle also. Very good. So, உங்களால ஏதாவது முடிஞ்ச நாளையில இருந்து நீங்க ஒரு ஒரு பக்கத்துல போன கடைக்கு போறதா இருந்தா நீங்க நடந்து போவீங்களா? இட் இஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த் ஆல்சோ, நம்பர் 1. நம்பர் 2, இட் இஸ் குட் ஃபார் அவர் எர்த் ஆல்சோ. மெனி திங்ஸ். நீங்க பெஸ்ட் தேவையில்லாத ஃபேன் ஆஃப் பண்றது, தேவையில்லாத லைட் ஆஃப் பண்றது. ஒரு ஒரு மெஷின் வாங்கும் போது நம்ம வந்து ரேட்டு மட்டும் பார்க்காம அதை கிரீன் அந்த எனர்ஜி ஸ்டார் லெவல் எப்படி இருக்கு பாக்குறது, ஏதோ சம்திங் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு. Okay, you cannot commit the entire life to the year, no problem, but where and all possible to avoid carbon emission. Cycle is the best. Very good. It's a Raghu. No, so very good. So, can you do at least one small activity, one paper you can reduce? Instead of taking printout, you can send by email. Something you got to do it every day. That's the starting point of sustainability arguments. Okay, with this small introduction, I will go to the subject. So, what are the opportunities available? Now, with every panana, that and all we are going to see. Now, the sustainability ESG, அது ஒரு சைட்ல இருக்கட்டும், அதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு நம்ம சைட்ல வருது, எஸ்பெஷலி இந்த ஜாப் மார்க்கெட். சரி, இந்த வந்திருக்க 80 பேர்ல நிறைய பேர் வந்து கன்சல்டண்டா இருக்கலாம், மேனேஜர்ஸா இருக்கலாம், ஃப்ரீலான்சரா இருக்கலாம், வாட்டர் மேல். ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் எ ஜாப். நீங்க ஒரு 40-50 ஏஜ் உள்ளவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். 2000 வருஷத்துல there was a very big boom ஜாவா தெரிஞ்சவங்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா அந்த ஜாவாக்கான ஒரு ப்ராப்பர் கோர்ஸ் கூட யாரும் டிசைன் பண்ணல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த சிஎஸ்சி மாதிரி நிறைய கம்ப்யூட்டர்ஸ் சென்டர்ஸ் நிறைய தெருக்கு தெரு வந்தது. ஸோ ஒரு 2 months ஒரு ஜாவா படிப்பாங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் படிப்பாங்க, C++ படிப்பாங்க. நான் சொல்றது ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷம் முன்னாடி. அதாவது அந்த அந்த சமயங்கள்ல நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தவங்க எல்லாம் ஏதாவது ஒரு கம்பெனில போயிட்டு அப்போ வந்து 10,000-15,000 சம்பளத்துக்கு போனாங்க. நல்லா படிக்காதவங்க வீட்டுல சும்மா இருக்கவங்க எல்லாரும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சுட்டு எல்லாருமே பெரிய லெவலுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு அமெரிக்கா உட்பட்ட பெரிய மேல் நாடுகள்ல ஹைலி செட்டில் பீப்புள் முக்கியமாக. ஏன்னா அந்த சமயத்துல அந்த பூம் ஒண்ணு வந்துச்சு. எப்பவுமே அந்த பூம் வரும்போது அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே வந்து நம்ம குவாலிஃபை ஆயிடும். லேட்டாக வந்து அதோட டிமாண்ட் வந்து கம்மியாயிடும். ஸோ இன்னைக்கு வந்து இஎஸ்ஜி ஜாப் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் இன்னும் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நம்ம மார்க்கெட் ஆரம்பிக்கவே இல்லை, வெரி வெரி ஸ்மால். ஸோ இந்த சமயத்துல வந்து நம்ம
நம்மளை குவாலிஃபை பண்றது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அண்ட் ஷோ சம் எவிடன்சஸ். ஸோ இஎஸ்ஜி மார்க்கெட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்து சில ஆர்டிகிள்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்லைட்லேயே அவைலபிள். நீங்க இதை கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம். நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். உங்க ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஓகே, யாராவது வாசிக்க முடியுமா? So that I can understand that you are seeing. ESG jobs in India sees 223% rise since 2019. Yes, this is the article from the Economic Times. உங்களுக்கு நிறைய இருக்குது. நீங்க அப்புறம் நீங்க டைம் கிடைக்கும். I will show one more. இது யாராவது வாசிக்க முடியுமா? Low carbon workforce with green skills. India to create 30 million green jobs by 2030. 5 years தான் இருக்கு. இது வந்து இந்த ஆர்டிகல் எங்க வந்தது? இது மாதிரி நிறைய ஆர்டிகல் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா இது வந்து எக்கனாமிக் டைம்ஸ், ஈடினா எக்கனாமிக் டைம்ஸ் அதில் வந்த ஒரு ஆர்டிகல். நான் கொஞ்சம் தான் எடுத்தேன், பட் நிறைய இருக்குது. Another Economic Times. இது யாரா வாசிக்க முடியுமா? Blues of green roads. INC struggles with ESG talent. ஓகே, இஎஸ்ஜில உள்ள அந்த கேப் வந்து ரொம்ப ஹையா இருக்குது அப்படின்னு எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்து இது மாதிரி நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் பிபிடி வச்சிருக்கேன், பட் நீங்க எங்க இருந்து கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ஸோ இதுவரை நம்ம பார்த்தது என்னன்னா இஎஸ்ஜினா என்ன, சாரி சஸ்டைனபிலிட்டினா என்ன, இஎஸ்ஜினா என்ன, வாட் இஸ் இஎஸ்ஜி, வாட் இஸ் சஸ்டைனபிலிட்டி, அண்ட் ஹவு வி ஆர் கமிட்டட் டு தி சஸ்டைனபிலிட்டி. ஸோ நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா தெர் இஸ் அ செகண்ட் பெனிஃபிட் இஸ் யூ ஆர் கோயிங் டு get a good job opportunity. That is second. The first one is you are directly contribute to our mother. That is first. Number two is also become our job. நம்மளோட கேரியர் நம்ம வச்சுட்டு. ஸோ கேபிஎம்ஜி ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க? இட் இஸ் கோயிங் டு கார்பரேட் சிஇஓ. இப்போ வந்து சிஇஓ, சிஎஃப்ஓ, சிஓன்னு வர மாதிரி கார்பரேட் சிஇஎஸ்ஜி1 கூட வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அட் ஃபார் இஎஸ்ஜி அது மாதிரிலாம் நிறைய வரப்போகுது அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே. ஸோ இதோட நோக்கம் என்னன்னா, இப்போ இதுவரை நான் சொன்னதுன்னா ஒரு பெரிய ஜாப் மார்க்கெட் ஃபார் இஎஸ்ஜி இஸ் இன் தி நியர் ஃபியூச்சர். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்க எஸ்என் டைப் பண்ணுங்க. ஸோ தட் அதை நம்ம எப்படி டேப் பண்ணலாம், என்னென்ன பண்ணாங்கிறத நம்ம பேசலாம். ஸோ ஆர் யூ கிளியர் வித் ஒன் திங் தட் தெர் இஸ் அ ஹியூஜ் டிமாண்ட் ஃபார் இஎஸ்ஜி ஜாப் ஆர் டேலண்ட் கேப். ஓகே, இது வந்து குளோபல் ட்ரெண்டு. நான் சொன்னது வரை இந்தியன் ட்ரெண்ட் தான் நான் காமிச்சேன், பட் இது மாதிரி குளோபல் ட்ரெண்ட் ஆல்சோ அவைலபிள். நான் இது வந்து பர்சனலி ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் திஸ் டிமாண்ட். ஸோ நான் வந்து ஐஎஸ்ஓ லீட் ஆடிட்டர் பண்ணேன். ஸோ ஆடிட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்தியாவில் கூடி பண்ணி எவ்வளோ கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு? 3,000 கொடுப்பாங்க, இல்லை 4,000 கொடுப்பாங்க, அவ்வளோதான். பட் ஆஃப்டர் கெட்டிங் மை குவாலிஃபிகேஷன் ஆஸ் எ சஸ்டைனபிலிட்டி auditor,
இது வந்து இந்த கோர்ஸ் ரன் பண்ண வந்து AA 1000 அப்படிங்கிற அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு UK பேஸ்ட் ஆர்கனைசேஷன். ரொம்ப டஃபா இருந்துச்சு, பட் ஐ பாஸ் த கோர்ஸ். ஐ ஸ்பெண்ட் டெய்லி 2 lakhs rupees to pass that course. ஆஃப்டர் தட் அவங்களே எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஸோ யூரோப்பியன் ஆடிட்டர்ஸ் ஆர் சார்ஜிங் 2500 USD per day. But I charge only 1200 USD per day. 1200 USD எவ்வளோ வரும்? ஆல்மோஸ்ட் 1 lakh rupees per day. இந்தியாலே வந்து நான் சொல்லலையா டாப் 10,000 கம்பெனிஸ் அவங்க வந்து அவங்க ரிப்போர்ட்டை வந்து ஆடிட் பண்ணி சப்மிட் பண்ணுங்க ரூல் இன்னும் வரல. வாலண்டரியா தான் வருது, வாலண்டரி. பட் நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, நீ ரிப்போர்ட் கொடுக்குற தட் இஸ் வெதர் இட் இஸ் ஓகே ஆர் நாட், ஹவ் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த ரிப்போர்ட்ல உள்ள விஷயங்கள்லாம் சரியா, யூ கெட் இட் சர்டிஃபைட் அப்படின்னு வந்தாங்கன்னா தே வில் கம் டு மீ. இந்தியாவிலே 12 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா அது கொஞ்சம் பாஸ் பண்ணுறது கஷ்டங்கிற ரெண்டாவது விஷயம். தென் 10,000 customers are coming every year. So 1,000 customers are coming every year. See the market trend. ஒரு நாளைக்கு 1 lakh சார்ஜ் பண்ணிச்சுன்னா எவ்வளவு அமௌண்ட் மணி இஸ் அவைலபிள்? பட் இட் இஸ் இந்த ஹையர் லெவல். அதாவது ஏஜ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே பண்ண முடியாது. பட் 2-3 years நம்ம இம்ப்ரூவிங் அவர் கெப்பாசிட்டி, கேபபிலிட்டி, டிமாண்ட் ஃபார் த ஆடிட்டர் ஆல்சோ அவைலபிள். இப்போ நான் வந்து 1200, எனக்கு நிறைய மெயில்ஸ் வரும். ஐ சார்ஜ் ஒன்லி $1,200. ஒரு 2 days 3 days they are signing the agreements. Okay. It's what a global trend. அது மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் நான் அட்டாச் பண்ணிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ப்ரொஜெக்டட் க்ரோத் அண்ட் எமர்ஜிங் ஸ்டேட்டஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஸோ ஐ டோன்ட் நாட் வேஸ்ட் யுவர் டைம் by showing so many articles. All are available. So please go there and do some research. Before taking any decision, please go and do a research whether it is an authenticated information or not. நிறைய கவர்மெண்ட்ஸ், நிறைய யூனிவர்சிட்டிஸ் all are now only they are designing the courses. The talent gap வந்து எப்படி மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்பதான் வந்து they are also thinking. ஏன்னா அதுக்கான எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. கோர்ஸை டிசைன் பண்ணா அதை டிசைன் பண்றவங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும். அவங்க எங்க வருவாங்க? ஸோ நவ் ஒன்லி பிட் அண்ட் பீஸா அங்கங்க எல்லாமே வந்துட்டு இருக்கு. நோ ஸ்டாண்டர்டைஸ்டு கரிக்குலம், சிலபஸ், நத்திங் இஸ் அவைலபிள். நோ யூனிவர்சிட்டி, நத்திங் இஸ் அவைலபிள் as of now. நான் நீ சொன்னேன் இல்லையா, 2000 ஜாவான்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸை வந்து எப்படி ஒரு இன்ஸ்டியூட்ல நீங்க படிச்சுட்டு எனக்கு ஜாவா தெரியும் சொன்னா போதும், ஒரு சில டெஸ்ட் வைப்பாங்க, எஸ் ஓகே அமெரிக்கா கிளம்பும். இன்னைக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் தான் ஃபார் இந்தியன்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு விஷயத்த நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விஷயம் என்ன, ஏர்லி லேர்னிங் வெர்சஸ் லேட் லேர்னிங். there are 3 type of learners are available. But one thing about me is that I'm a heavy learner, not a trainer actually. எனக்கு அந்த ட்ரைனிங் வந்து அந்த அளவுக்கு என்னோட சூப்பரா ட்ரெயின் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ஐம் a heavy learner, especially after the corona. இந்த ஜூம்லாம் வந்த அப்புறம் எவ்ரிடே ஐ யூஸ் டு அட்டெண்ட் சம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். அதுல எனக்கு இந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் பிடிச்சது அப்படின்னா, ஸோ ஆல்மோஸ்ட் மை லைஃப் இஸ் செட்டில். ஐ do not have any need for running my family. All are settled. So இப்போ நினைச்சேன், can I take this sustainability as my lifetime achievement? So I have to contribute something to this. That decision I have taken after the corona. Then I started learning. So many things I learned. Today, there are 2 advantages. One is, number one, I will be happy. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த மாதிரி சஸ்டைனபிலிட்டி ட்ரைனிங் கொடுக்கறது, சஸ்டைனபிலிட்டி ஆடிட் பண்றது. பிகாஸ் ஐ கோ டு a company, I audit and I suggest something, why can't you improve like this?
அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது there are two advantages. That people are getting benefit and Mother Earth is getting the benefit. For that I'm getting paid. That is another beautiful. ஸோ நம்ம செய்யற வேலைக்கே வந்து சம்பளம் கிடைக்கும் போது எப்படி இருக்கும்? ஸோ தட்ஸ் வாட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இயர்லி there are 3 type of learners. Early learners, early learners அப்படி 3 பேர் இருக்காங்க. ஏர்லி லேர்னர்ஸ்னா அந்த ட்ரெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம எக்யூப் பண்றவங்க வந்து ஏர்லி லேர்னர்ஸ். அவங்களுக்கு தான் வந்து அந்த கிரீம் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், தி கம்பெனிஸ் விச் ஐ எம் ஒர்க்கிங் ஆல் ஆர் ஹியூஜ் கம்பெனிஸ், நாட் ஓன்லி இந்தியா, international. I want to share one small case study. கம்பெனி பேர் சொல்லக்கூடாது பிகாஸ் ஐ ஹேவிங் an agreement. Sorry, one minute. I have an NDA with that company, so I cannot tell their name at all. It is a Dubai-based company. So last year this happened. So through internet and approach பண்ணாங்க. So can you do an audit and eco audit consultancy for our company? I told okay. So please give your proposal. So their parent company was in Italy. They got bronze medal. So they appointed an European consultant. For the European consultant, they paid 20 lakhs rupees in Indian value. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட கொட்டேஷன் எவ்வளவு, how many mandates, ஒரு 5 daysல முடிச்சிருந்தேன். ஓகே, then I charged 5 lakhs, 1 lakh rupees I charged. I sent a proposal. Immediately அவங்க ரொம்ப சஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ how you can do it in a very very low price. எனக்கு அந்த மார்க்கெட் ட்ரெண்ட் தெரியாது. ஸோ இன்டர்நேஷனல் ட்ரெண்ட் எனக்கு தெரியாது. ஸோ இந்தியாவில் நான் சார்ஜ் பண்ணதை நாங்கள் பண்ணேன். ஸோ then they are asking so many questions whether qualified, so everything they asked it, and half-heartedly they given the order. So I finished the job with full interest because when I do the job, இது வந்து அந்த 1 lakh rupees கன்வெர்ட் மறைஞ்சிடும். தட் இஸ் இது வந்து ஒரு ப்ராசஸ் அவ்வளவுதான். பட் வாட் எவர் ஐ ஒர்க் இஸ் இட் ஷுட் அஃபெக்ட் அவர் எர்த். இது மூலமா நான் எதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? ஸோ ஐ மேட் எ பியூட்டிஃபுல் டாக்குமெண்ட் அண்ட் சென்ட் டு தம். ஸோ அவங்க வந்து ஒரு பயம் இருந்தது, ஒரு இந்தியன் ஆடிட்டர் எப்படி பண்ண முடியும் அந்த அளவுக்கு. பட் இருந்தாலும் ரேட் ரொம்ப கம்மியா இருக்குது, 120 இருக்கிறதுனால பண்ணாங்க. பட் அவங்களோட பேரண்ட் கம்பெனி பிரான்ஸ் ரேட்டிங் ஆனாங்க. But this company got the gold rate. Very very cheap, but the rate is very high. So this become, so அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கோல்ட் ரேட்டிங்க துபாய் ஹோல்டிங் அது மாதிரி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல காமிச்சாங்க. Who supported you? This person from India. Okay, then they set up a call with me. This become viral in that country. So அதுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்னும் கேட்காமலே அங்கிருந்து என்கொயரிஸ் வந்துட்டு. So such a developed country, such a developed people, qualified people, knowledge people are available, then why are coming to us? We are coming to me. They are paying money. Sometime for last 3 months வந்து I stopped further marketing. என்ன வேண்டாம், எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் லைன் அப் இருக்குது, எனக்கு ஒரு 3-4 months நான் எடுக்க முடியாது ஸ்டாப் பண்ண காரணம்லாம் உண்டு. Why they are coming to us? Because the only thing is early learning. When before your market is ready, I am ready. So this is the benefit of early learning. After some time, maybe over 5 years, ESG will become the regularly for all the people are to learn. So எல்லாரும் கத்துக்கோங்க. என்ன பண்றீங்க? Finally inform the various job positions we can get commission. Yes, sure. Everything I'm sure. No. So I do not take much time. So we are in a very very right time. Right time கூட சொல்ல முடியாது, இனிமே தான் இது ஸ்டார்ட் ஆகும். So benefit of early learning, gain a competitive advantage.
secure high-paying job, build a strong professional network, stay out of the regulatory changes. அந்த மாதிரி. So again, another article is available. All the articles I will share you. So just to go through that and you will please understand. நம்ம லேட்டா லேர்ன் பண்றதுலாம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து எல்லாமே வந்து ஸோ முதல்ல போற குதிரைக்கு தான் அதிக மரியாதை சொல்லுவாங்க. We should be going always ahead. If you go late, then we cannot get the creamy layer. So layers are available. For example, ISO 9001 lead auditor. So I completed my lead training some 30 years back. Then I was the first batch and I got all the opportunity. இப்போ மார்க்கெட் இருக்குதா? எஸ் அவைலபிள். இட் இஸ் ஆல்சோ ஹியூஜ் மார்க்கெட். பட் லேட் கமர்ஸுக்கு நாங்கள் எல்லாம் என்கேஷ் பண்ண அந்த பேலன்ஸ் தான் அவைலபிள். ஸோ ஒன் டைம் when the people who are entering into the job market earlier, they can achieve a good height after 5 years. Late comers on the, they can enjoy only the other rest of the requirements. Right. இதுவரை கிளியர் ஆச்சு உங்களுக்கு. ஸோ இதுவரை நம்ம பார்த்தது என்னன்னா, சஸ்டைனபிலிட்டினா என்ன, இஏஜினா என்ன, வாட் இஸ் அவர் கமிட்மெண்ட், இது ஜாப் மார்க்கெட்டோட சைஸ் என்ன, ஜாப் மார்க்கெட் உண்மையிலேயே அதெல்லாம் அத்தன்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ். பட் நம்ம இனிமேல் தான் வந்து இந்த மார்க்கெட்டே க்ரோ ஆகுது. ஸோ இது பார்த்தோம். இதோட இயர்லி லேர்னிங் பண்ணதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம். ஸோ இதுவரை கிளியர் ஆச்சுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. The training portion. So we have designed a 40-hour certified EAG practitioner training. So what is a practitioner training? It is not a manager or executive or something, not like that. It is a practitioner course. That means what are the experience we gained through that 70 projects? All projects are very high level. So all these things we summarized and we brought it within 40 hours. Like that, we were designing the course. 40 hours means it is 5 days. So நிறைய பேர் வந்து working people. So I cannot ask all the people to take leave and come to the training. It's also a challenging for everybody. So one Saturday, Sunday. Next week Saturday, Sunday. And finally, the third week, Sunday, then the fifth day. So like that, we divided the courses. இதை நம்ம என்ன கவர் பண்ண போறோம்? So core EAG concepts. So the problem is somebody who are experienced in GHG calculations. But அவங்களோட போயிட்டு நீங்க UNGC எப்படி அப்ளை பண்ணணும்னா அவங்களுக்கு தெரியாது. UNGC what is that UNGC? But somebody is very much familiar with GRI report. Reporting system எல்லாம் தெரியும். அவங்களுக்கு GHG calculation தெரியாது. So within 40 hours, basic to practical என்னென்ன விஷயங்கள்லாம் வரும் ஒரு GHG calculation எப்படி பண்றது, ஸ்கோப் 1 என்ன, ஸ்கோப் 2 என்ன, ஸ்கோப் 3. ஸ்கோப் 3ல ஒரு 15 கேட்டகரிஸ் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாம்பிள், ஒரு ஸ்கோப் 1க்கு ஒரு சாம்பிள் கால்குலேஷன் பண்ணி பாருங்க. ஸ்கோப் 2 ஒரு சாம்பிள் கால்குலேஷன் செய்து பாருங்க. ஸ்கோப் 3 15 கேட்டகரிஸ் இருக்குது. அதில் அப்ஸ்ட்ரீம்னா என்ன, டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன, ஈச் அண்ட் எவ்ரி திங் ஒரு சாம்பிள் கால்குலேஷன்ஸ். ஒரு டீமா இருந்து நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா that is perfect. Then I'll give the template of UNFCCC. I'll give the template of GHG protocol.
ஸோ இவங்களாம் வந்து இன்டர்நேஷனல் பாடிஸ். அவங்க வந்து சில ஃபார்மேட் வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. தட் ஃபார்மேட் ஆல்சோ எவ்ரி இயர் தே ஆர் ஃபைன் டியூனிங் இட். ஏன்னா மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகும்போது ஃபைன் டியூனிங் பண்ணுறாங்க. ஸோ ஐ கிவ் தி லேட்டஸ்ட் ஃபார்ம்ஸ் டு யூ. சிமிலர்லி ஒரு GRI ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் எப்படி பண்றது? GRI ரிப்போர்ட். ஸோ as a group I'll give some scenario. ஸோ அதை பேஸ் பண்ணி you yourself can draft a sustainability report. சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட் எழுதுறது வந்து ஒரு கலை. அது தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. Because that is the end of any sustainability journey. So everything you got to summarize in a single document. Like you are writing or resume. நம்ம resume என்ன பண்றோம், நம்ம யாரு, என்ன படிச்சிருக்கோம், what is our qualifications, what is our experience, what is our skill, what is our achievement. Like that you are writing a resume. The similar way for a particular period நம்ம என்னன்னா EHல நம்ம பண்ணிருக்கோம். ஸோ எல்லாமே சம்மரைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டா பண்றோம். Then that report has to be audited. You can do your own internal auditing, no problem. Then after that, where you want to submit it, I'll tell you where you can submit it, what website you want to go, everything I'll tell you. So that I'll also show you the live reports. அது கூட சாம்பிள் எடுத்துக்கலாம். Everybody can work on 2-3 samples. அதை எடுத்து அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, இதுல குட் ப்ராக்டிஸ் என்ன இருக்குது, அதில் என்ன தவறு பண்ணியிருக்காங்க, எல்லாமே நம்ம வந்து ஒரு டிஸ்கஷனாக பண்ணும்போது will be thorough with various reports. Then how to write the policies, various policies எப்படி எழுதுறது, how to write various SOPs, how to create various records. More than that, என்னோட favorite is how to use AI in ESG. Artificial intelligence, which become very famous now. That type of which is a very latest artificial intelligence tool available now. ஒரு மார்க்கெட்டை ஷேக் பண்ணக்கூடிய ஒரு AI tool. யாருக்கா தெரிஞ்சுக்கா பாருங்க, டைப் பண்ணுங்க. Yes, Mr. Raju. Yes. ஸோ என்னோட ஒரு விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா தென் ஐ ஸ்பெண்ட் மை டைம். பிகாஸ் எனக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் ப்ரெஷர் கிடையாது. ஐ டேக் leave and go there and attend all the programs. If deep sequence, another 1 month I will be getting qualified in that. Like that, I am qualified in 21 types of AI tools. இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன், ஆல்மோஸ்ட் ஒரு 30 pages, 30 slides. Can you believe that I made this PowerPoint presentation within 5 minutes? Can you believe? Including the pictures, not only the text, including pictures. I use a AI called Gamma. So Gamma-ல எப்படி டைப் பண்ணா எப்படி வரும், எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, in ESG how to bring AI. நீங்க ஒரு மாசமா நீங்க எழுதக்கூடிய சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டை if you follow my instructions, step by step instructions, you can do it within 2 hours. Not only 2 hours, our wordings எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா இருக்கும், இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கும். Because machines knows English better than us. So எப்படி policies, எப்படி SOPs, how to set various KPIs. நீங்க ISO-ல நீங்க நிறைய KPIs போட்டிருக்கீங்க. How to generate more KPIs through artificial intelligence. This and all you can have. Because இதுல என்னோட ஓன் கண்டுபிடிப்பு இதெல்லாம். Because after facing so many சார் உங்க customers, வாய்ஸ் so கேட்கல many சார். assets. Just a minute.
இப்ப கேக்குதா? ஹலோ. எஸ் சார். ஓகே ஓகே, வெரி குட். ஓகே, என்னோட வீடியோ நான் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன் பிகாஸ் இன்டர்நெட் கனெக்டிவிட்டினால. நோ ப்ராப்ளம். ஸோ எஸ், ஸோ பீப்புள் ஆர் திங்கிங் ஒரு மைண்ட் செட். என்ன மைண்ட் செட் அப்படின்னா, நம்ம ஏஜ் ஆயிடுச்சு, நமக்கு வந்து ஏஜ் பீப்புளுக்கு வந்து டெக்னாலஜியை வந்து லேர்ன் பண்ண முடியாது. திஸ் அண்ட் ஆல் இஸ் அ மைண்ட் செட். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் அ மைண்ட் செட், தென் யூ கேன் ரிமூவ் இட், யூ கேன் லேர்ன். Only our mind is only stopping to learn, not external pressures. Only we ourselves within us, we are stopping to learn. எதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் புதுசு, இதெல்லாம் நமக்கு தெரியாது. In my company there are 100 people are working. Technology wise I know better than everybody. This all personal interest only. எதுக்காக நான் பண்றேன்? But each and everything you can see that we are working for our mother earth. So that has to go inside our DNA. Then only this will work fantastically. சில கஷ்டம் கேட்பாங்க, எவ்வளவு சூப்பரா எழுதிருக்கீங்க என்ன கேட்பாங்க. எதுக்காக இவ்வளவு நீங்க சிரமப்பட்டு நீங்க அந்தந்த ஆர்டிக்கலை பார்த்து இந்த ஆர்டிக்கலை பார்த்து நிறைய எழுதிருக்கிறீங்களே? பிகாஸ் தட் ரிப்போர்ட் ஐ எம் நாட் கிவிங் டு யூ. த்ரூ யூ ஐ எம் கான்ட்ரிபியூட்டிங் டு மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு மதர் எர்த் பிகாஸ் ஐ லவ் மை மதர். அதுதான் அதோட கான்செப்ட். ஸோ இஃப் யூ ரீப்ரோக்ராம் அவர் மைண்ட் இன் சச் வே தட் இது ஒரு பிசிக்கலா பண்றது மாதிரியும் அல்லது வந்து ஒரு வேலைக்காக பண்றது மாதிரி இல்லாம through that we are going to contribute. So அதே மாதிரி பண்ணும்போது you can see that this will work fantastically. So இந்த 5 days நான் அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்கிறேன். So you will have a lot of activities. நிறைய சார்ட்ஸ்லாம் வச்சிருக்கிறேன். ஸோ அதை ப்ளே பண்ணலாம். குரூப்பா இருந்து அதை ப்ளே பண்ணி பார்க்கும்போது full complete group activities. Boring chalk and talk method கிடையாது. All are because I'm also one of the trainer for gamification. So how to learn through games like that. I used to give some consultancy for some organization how to use your game to learn. So similarly நம்ம ப்ரோக்ராம்லயும் வந்து நிறைய கேம்ஸ் வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாய் வரைய சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம என்ன வரைவோம், எல்லாரும் ஒரு மாதிரி வரைவாங்க. ஓகே, தென் ஐ வில் கிவ் யூ ஸ்டென்சில் ஆஃப் யுவர் டாக் அண்ட் யூ ப்ளீஸ் ட்ரை. எது நல்லா இருக்கும் சொல்லுங்க, ஸ்டென்சிலா அல்லது ஃப்ரீ ஹேண்டா? ப்ளீஸ் டைப் இன் தி சாட். ஸ்டென்சில் means type yes, free hand means type F. Stencil எது குயிக்? ஃப்ரீ ஹேண்ட் குயிக்கா, ஸ்டென்சில் குயிக்கா? ஸ்டென்சில். எது ரொம்ப குவாலிட்டி அக்யூரேட்டா இருக்கும், ஸ்டென்சிலா ஃப்ரீ ஹேண்ட்? ஸ்டென்சில். எது நல்ல ப்ரொடக்டிவா இருக்கும்? ப்ரொடக்டிவ். ஒரு மணி நேரத்துல ஃப்ரீ ஹேண்ட்ல வரையது நிறைய வரைய முடியுமா, ஸ்டென்சில் வரையது? Stencil. So through that I will explain. If you are having a very good management system in place, your quality will be good, your productivity will be good, the cost will be very less, like that. So ஒரு 5 minutes learning le நம்ம activity மூலமா you can able to learn. Because ESG is a vast, very very vast and dry subject. இதுல நிறைய ஃபேக்டர்ஸ் மெமரைஸ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐபிசிசியோட கைடன்ஸ் இருக்கு. ஸோ அதுல இருந்து எப்படி ஒரு ஃபேக்டர் எடுக்கணும், எப்படி பண்ணலாம். ஸோ மெனி ட்ரை ஆக்டிவிட்டிஸ் ஆர் அவைலபிள். ஸோ அதை எப்படி நம்ம வந்து பண்ணலாம்னா த்ரூ எ ஃபன் கேம். எல்லாருக்கும் வந்து ஒரு சில எக்ஸசைஸ் கொடுத்து 2 டீமா வச்சுக்கிட்டு இந்த டீம் வந்து எவ்வளவு மார்க் வந்தது, இந்த மார்க் எவ்வளவு வந்தது கம்பேர் பண்ணு. தென் டிபேட்ஸ், ஏதாவது ஒரு கான்செப்ட் கொடுத்து 2 டீமா இருந்தா நீங்க டிபேட் பண்ணுங்க. ஸோ டூரிங் தி டிபேட் we are learning so many things. Like that
பிகாஸ் இங்க வர்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சந்தோஷ் வந்துருக்கீங்க, இது மாதிரி டாக்டரேட் படிச்சவங்க இருப்பாங்க, பட் அதே மாதிரி ஒரு கம்மியா படிச்சுன்னு வந்திருப்பாங்க, நோ ப்ராப்ளம். ஸோ இன்சைடு தி ட்ரைனிங் ஆல் ஆல் ஆர் ஈக்குவல். பட் அவங்களோட காம்படிஷன் லெவல் நிறைய வேரியேஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சாக் அண்ட் டாக் அண்ட் ஒரு கொஸ்டின்ஸ் மாதிரி இல்லாம எல்லாமே ஒரு இன்ட்ராக்டிவா பண்ணுறது. ஸோ ஃபீல் தட் ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ லைக் தட் ஒன்லி வி அரேஞ்ச் தட் ப்ரோக்ராம். ப்ராக்டிகல் கேஸ் ஸ்டடிஸ், ரியல் வேர்ட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், எவ்ரிதிங் I'll be giving. ஒரு 8 மாடியூல்ஸாக வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் டு EHG அண்ட் சஸ்டைனபிலிட்டி பிரின்சிபிள்ஸ். ரெண்டாவது இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். GRI, SASB, TCFD, UNSDG, இன்னும் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 ஃப்ரேம் ஒர்க் எனக்கு தெரியும். I'll introduce to all the frameworks and I'll give their websites. You can go there and how to see it. And இப்போ லேட்டஸ்டா வந்து SEBI, BRSR இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். கார்பன் அக்கௌண்டிங் எப்படி பண்ணி பார்க்கணும், அதோட வேரியஸ் டெர்மினாலஜி இருக்குது. ஸோ GHG calculations as per ISO 14064-1 and -2 எப்படி பண்றது, GHG protocol படி எப்படி பண்றது, how to get an accreditation as per ISO 10029, ISO 14064, ISO 14065, லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட் எப்படி பண்றது as per ISO 14044, ISO 14025, இது எப்படி பண்ணி பார்க்கலாம். தென் சோசியல் ஆஸ்பெக்ட், எத்திக்ஸ், இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எப்படி உள்ள கொண்டு வர்றது, அதில் என்ன பேசிக் கான்செப்ட் அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன், ஒரு ப்ராக்டிக்கலா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். தென் ஹவு டு டூ அன் ஆடிட், எப்படி வந்து இதை அடுத்தடுத்த லெவலுக்கு என்னென்ன கோர்சஸ்லாம் நீங்க பண்ணலாம். ஓகே, I'll give you my own account because I spend a lot of money for learning. என்னோட அக்கௌண்ட் நான் உங்களுக்கு தர்றேன். So that you can log into many various, for example GRI நான் கோர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் தரேன். ஓகே, you can go there and you can attend many training programs there. All are video programs only. நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். You can learn many new things and you will also get a certificate from there. இது மாதிரி ஒரு 10 வெப்சைட் நான் உங்களுக்கு தரேன். அதெல்லாம் நான் வந்து படிச்சு என்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்குது. Because it is open to all people, no problem. So that parallelly you will also learn many things, new things, and you will also get a certifications. இப்போ சார் கேட்டீங்க, மிஸ்டர் ஹரி கேட்டாங்க, இதுல யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சஸ்டைனபிலிட்டி மேனேஜர்ஸ், ESG ப்ரொஃபஷனல்ஸ், எக்ஸிக்யூட்டிவ்ஸ், பிசினஸ் ஓனர்ஸ், கன்சல்டன்ட், இன்வெஸ்டர்ஸ், இல்லை எது மாதிரி ரோல் அவைலபிள் அப்படின்னா, உங்களுக்கு ESG அனலிஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மாதிரி சீஃப் ESG ஆஃபீஸர் ஆர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வர நம்ம இதில் ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிள். எப்படி ஒரு இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஃபிட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு, வெளில இருந்து ஆரம்பிச்சு ஒரு CEO வர, மேனேஜிங் டைரக்டர் வர முடியும். அதே மாதிரி ஓகே, இதுவரை உங்களுக்கு ஏதாவது டவுட் தான் நீங்க மெசேஜ் பண்ணலாம், அவ்வளோ அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கணும். பிகாஸ் another 15 minutes I can talk to you. உங்களுக்கு வேரியஸ் டவுட்ஸ் நான் கிளாஸ் பண்ணுறேன். No, right, very good. So end of the day, I'm going to give you an examination and a practical project also you have to do it, and we'll also give a certificate approved by NESD, a government approved organization. இதோட டூல் கிட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் ISO ஸ்டாண்டர்ட்ஸ், various GHG protocol standards, various GRI standards, SASB standards, standard collection என்ன கிட்டத்தட்ட ஒரு 200 standards available.
அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 rupees ஆகும். So that will give you. And என்னோட யூசர் ஐடி வச்சு நீங்க கத்துக்கலாம். ஸோ தட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் யூ கேன் கெட். ஸோ தட் வில் கெட் ஃபர்தர் லேட்டஸ்ட் லேர்னிங். பட் இது வந்து ஒரு சின்ன கம்மியான விஷயம் தான். வி ஷுட் பி தேர் இன் a network because every day it is changing. உங்களுக்கு நான் ChatGPT ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ஒரு 6 months முன்னாடி அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுவே நிறைய வெர்ஷன்ஸ் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே அப்சர்வேட் ஆகும். பாருங்க, within 6 months so many things are happening. Similarly, EAG also every day new things are happening. Okay, EAG auditing is applicable for the company. இப்போதைக்கு today at the moment the top 1000 listed companies they need auditing. But supply chain they are asking their suppliers to practice EAG. So அங்க வந்து இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் நம்ம செயல்படலாம், ஆர் கன்சல்டன்ட்ல செயல்படலாம், ஆர் எக்ஸிக்யூட்டிவ் செயல்படலாம். பட் மெயின்லி the proper auditing is required only for the 1000 listed companies in India. Only for all over the world also it is available. One of the good thing is that Indians we learn very quick because I deal with many international customers. அவங்களுக்கு இதெல்லாம் புரியுது ரொம்ப லேட் ஆகும். Within 1 hour we learn many things. But it is not the case for the other countries. So you get an opportunity outside also because you need not go. Because I do a lot of audits, consultancy, training in other countries, but I don't know because of these latest technologies. இங்க இருந்து நீ ஆடிட் பண்ணலாம், இதை நீங்க கன்சல்டிங் பண்ணலாம், இங்க இருந்தே டாக்குமெண்ட் பண்ணலாம், இங்க இருந்தே ட்ரெயின் பண்ணலாம். Job positions like EAG analyst, EAG executives, EAG managers, and even nowadays C-suite things are also coming like CEO, CFO, Mari, EAG officer, like that it is coming. Okay, so I'm at the end of the training program. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர். Because I would respect your time, because I told 1.5 hours, I would finish it within 1.5 hours. So in the program வந்து வர்ற Friday, Saturday, that means 15th, 16th of February, 23rd, 22nd, 23rd of February, and 24th of March, Saturday. So 3 வாரம் நான் பிரிச்சு வச்சிருக்கேன். The first training program will be conducted by me because எனக்கு டைம் அவைலபிலிட்டி இருக்குது. So இதை கத்துக்க விரும்புதா இருந்தா இந்த நம்பர் கால் பண்ணலாம். So the fee is 10,000 rupees for this program. So யாரெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து விருப்பப்பட்டு இங்க சேர்ந்து விரும்புறீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அல்ல எஸ்எம்எஸ் பண்ணி அல்ல வாட்ஸ்அப் பண்ணி நீங்க அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. So for that people alone, because I want to respect you, உங்க டைத்தை ஸ்பெண்ட் பண்ணி நீங்க அந்த ட்ரைனிங் வந்திருக்கீங்க, you understand so many things. So உங்களுக்கு 1000 rupees நான் டிஸ்கவுண்ட் நான் தரேன். Only for the people today. No, ஆடிட்டர் ஆகிறதுக்கு வந்து பெரிய குவாலிஃபிகேஷன் தான் தேவையில்லை. You got to pass some examinations. I will explain you. PSQ வந்து அந்த ப்ரோக்ராம் அட்டெண்ட் வைக்கிறாங்க. AA 1000 அந்த ட்ரைனிங் வச்சிருக்காங்க. So this and all video programs only, but very difficult to answer because if you know all the EAG, then only you can able to attend the auditor program. நீங்க ISO 14000 auditor இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Otherwise also no problem. Experience and education is because this type of people they do not ask any experience certificate, they do not ask any education qualification. Only thing is that you got to pass the examination. But that examination passing is slightly different because the concepts are very new. So similarly, the ISO 9000 வரும்போது அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப நியூவா இருக்கு. Now everybody is now conversant with ISO 9000. Similarly, after
3-4 years or after 5 years, everybody will understand what is CSV. They can able to talk the language, GRI, SASB, so many things they will talk. Very good, Mr. Nikma. Fine, I wish you all the best. So, let me summarize everything. Sustainability என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த உலகத்துக்கு நம்ம என்ன நல்லது விஷயம் பண்றது தான் வந்து sustainability. is under ISO 14064. It is having three parts. Part 1, Part 2, Part 3. ISO 14064 Part 1 is for GHG calculation for a company level. ஒரு கம்பெனிக்கு வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் எப்படி கால்குலேட் பண்றதுன்னா ISO 14064. Yeah, this PDF file will give you. ISO 14064-2 is a product level. ISO 14064-3 is how to calculate GHG emissions. அது வந்து அந்த மெத்தடாலஜி. ஸோ அதுக்கு ESG-க்கும் பெரிய சம்பந்தம் கிடையாது. பிகாஸ் இஸ் ஒன் பார்ட். ESG மீன்ஸ் என்விரான்மெண்ட், சோசியல் அண்ட் கவர்னன்ஸ். என்விரான்மெண்ட்டுக்குள்ள GHG இருக்குது. அதுல GHG calculation பண்றது வந்து 14064. It is a part of ESG, but it is not ESG. I think I answered it, sorry. The PPT கொடுத்துருக்கேன். Yes, ESG lead writer அவங்க very good. So freelance job support. இப்போ எனக்கு வர என்கொயரிஸ், அதாவது எங்களோட கஸ்டமர்ஸ் உங்களுக்கு தர முடியாது, பட் எங்களை கேட்குறாங்க கஸ்டமர்ஸ். ஸோ கேன் யூ ரெஃபர் சம் கன்சல்டன்ட் ஆர் கேன் யூ ரெஃபர் சம் பீப்புள்? ஸோ ஆல் திஸ் ரெஃபரன்ஸ் ஐ கேன் கிவ் டு யூ. நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜாப் எடுக்கிறீங்க, உங்களுக்கு யாராவது ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா யூ கேன் யூஸ் அவர் இன்டர்வென்ஷன். நோ ப்ராப்ளம். லைக் தட் யூ கேன் கிவ் திஸ் அப். Okay. So thank you very much, and have a nice weekend. So let us see inside the training part. Thank you very much. Thank you very much. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you so much. Very good. Thank you very much. Thank you, sir.